மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே முட்டாள், எல்லாமே ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி அமீர் சொன்ன பகீர் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பயங்கரமாக கதிகலங்க வச்சிருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக குக் வித் கோமாளி ஷோலேருந்து மணிமேகலை விலகுனது குறித்து அவங்க வெளியிட்ட பதிவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவாக இப்போ பல விஜய் டிவி பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. இந்த நிலையில தான் விஜய் டிவி பிரபலமான அமீருமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஆதரவாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அது இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான கருத்துக்களை குவிச்சிட்டு வருது. ரீசெண்டாக நடந்த அத்தனை பிரச்சனைகளையுமே மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய பிரச்சனை தவிடிப்பொடியாக்கிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். இது வரைக்கும் கடந்த வாரத்தில் ஹேமா கமிட்டி பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ஜெயம் ரவியினுடைய டிவோர்ஸ் விஷயமும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ மணிமேகலை வெளியிட்ட ஒரே ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா தூள் தூளாக ஆக்கி விட்டுருச்சு. மணிமேகலை கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் குக் வித் கோமாளி ஷோலேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கு காரணம் இந்த சீசனில் போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் தான். அவங்க என்ன வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. எனக்கு சுய கௌரவம் தன்மானம் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினது ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. மணிமேகலைக்கு ஆதரவாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா போர்க்கொடி தூக்கி பிரியங்காவை வசைப்பாடிட்டு வந்தாங்க. 4 நாட்களாக பொறுத்து பார்த்த விஜய் டிவி பிரபலங்கள் பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக இப்போ நிறைய வீடியோஸ் அண்ட் பேட்டிகள் எல்லாமே வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிரியங்காவினுடைய நண்பரான அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் பிரியங்காவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. பிரியங்கா டாமினேட் பண்ணுற ஆளே கிடையாது, நான் போட்டியாளராக போன நிகழ்ச்சியில் கூட பிரியங்கா ஜட்ஜாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரியங்காவை நாங்கள் பல பேர் கிண்டல் பண்ணப்போ கூட பிரியங்கா அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்குவாங்களே தவிர எந்த இடத்துலையுமே நான் உங்களுக்கு ஜட்ஜாக இருந்தேன், என்னை நீங்கள் இப்படி கிண்டல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியா கேட்டதே கிடையாது. பிரியங்கா எல்லா தொகுப்பாளர்களோடையும் சேர்ந்து தான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே அவங்கள தாழ்த்தி தான் மற்றவர்களை சிரிக்க வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சோஷியல் மீடியாக்களில் மணிமேகலை வெளியிட்ட ஒரே ஒரு பதிவை நம்பி ரசிகர்கள் பிரியங்காவை திட்டிட்டு வராங்க. அவங்கள முட்டாள் அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லணும். காரணம் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபேக்கான ஆடியோ ஒன்று வெளியாச்சு. அதில் பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போடுறது போல் எடிட் பண்ணி அதை வைரல் பண்ணிட்டு வராங்க. அதையும் உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்பி பிரியங்காவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு பிரியங்கா தாமரையோட சண்டை போட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் செஃப் தாமு ஒரு இடத்துல பிரியங்கா இது நீங்கள் தொகுத்து வழங்குகிற ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியில் இது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அதையுமே இணையத்தில் பகிர்ந்து பிரியங்காவை திட்டிட்டு வராங்க. அது ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது கூட ரசிகர்களுக்கு தெரியும். இது கூட தெரியாமல் எப்படி அடுத்தவங்களுடைய மனசையும் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேச தோணுது, இது எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி அமீர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காட்டமாக வந்துட்டு அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ எனிவே அதே போல் பாவனியுமே பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை அவங்களும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போது பிரியங்காவுக்கு ஆதரவாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு, பிரியங்கா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பிரியங்காவுக்கு ஆதரவாக பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.